முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் இப்போதைக்கு தெரியும். அதற்கு நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், நம்புகின்றோம். மக்கள் அவருக்கு ஒரு பெரிய தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இது இப்ப இருக்கிறது நம்ம டெல்டா, காவிரி டெல்டா பகுதி. டெல்டாவில் சாதாரணமா திறக்கிறதுக்கு 12ஆம் தேதி திறக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப மேட்டூர் அணை முழு கொள்முதல் 93 டிஎம்சி. இப்போ மேட்டூர் அணையில இருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65-70 டிஎம்சி தான் இருக்கு. ஆனா அங்க கேரளாவில் இப்ப சீக்கிரமா தென்மேற்கு பருவம் வரும். யூஸ்வலா மே இறுதி கடைசி வாரத்துல தொடங்கும். ஆனா இப்போ தொடங்குற நிலையில வந்திருக்கு. இப்போ அங்க வந்துச்சுன்னா தமிழ்நாடு வரதுக்கு இன்னொரு 15-20 நாள் ஆகும். கர்நாடகாவில் வந்துச்சுன்னா தான் தண்ணி வரும். அதே வேளையில இந்த டெல்டா பகுதி ஒரு மூட்டை நெல் கொள்முதல் செய்வதற்கு 60 ரூபாய் லஞ்சம் அந்த கொள்முதல் நிலையத்துல வாங்குறாங்க. ஒரு மூட்டைனா கிட்டத்தட்ட 40 கிலோ, ஒரு குவிண்டால்னா 100 கிலோ, ஒரு குவிண்டால்னா 2.5 மூட்டை. ஆக ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய். அது இல்லாம 40 கிலோ மூட்டையை 38 கிலோ தான் கணக்கு எடுக்கிறாங்க. 2 கிலோ எடுத்துக்கிறாங்க, அவங்க இடையில குறைச்சிடுறாங்க. ஆக இதுல மொத்தம் பார்த்தா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 275 ரூபாய் ஊழல் நடக்குது விவசாயியிடம். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, விவசாயியிடம் நெல் கொள்முதல் செஞ்சோம், அது மழையில வெயில காஞ்சிக்கிட்டு மழையில நனைஞ்சி முளைச்சி அழுகி நாசமாகி லட்சக்கணக்கான டன் நாசமாகி கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்தது தேவை, டெல்டாவுக்கு தேவை என்னன்னா சேமிப்பு கிடங்குகள் வேணும், ஸ்டோரேஜ் குடோன்ஸ் வேணும், நெல்லை சேமிக்கிறது. ஏன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் 1,20,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. அதுல அரசு செய்கிறது வெறும் 40 லட்சம் டன் தான். தனியார் 80 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யுது. அரசு 40 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யறது. ஆனா அரசிடம் கெப்பாசிட்டி, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னா 18 லட்சம் டன்னுக்கு தான் ஸ்டோரேஜ் வச்சிருக்கிறாங்க. அப்போ மீதி இருக்கிற நெல் அவங்களால பாதுகாப்பான முறையில சேமிக்க முடியல. இதை செஞ்சிருக்கணும், செய்யணும், இனியாவது செய்யணும். ஏன்னா நெல்லு நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு வரம். சோறு கிடைக்கலன்னா நம்ம மற்ற மாநிலம் இல்லாட்டி மற்ற நாடுகள் நம்ம இதுக்கப்புறம் வாங்க பெறுகின்ற ஒரு சூழல் வரக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கு. அது டெல்டானா இதுல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டுமானங்கள் முதலமைச்சர் அவர்கள் உருவாக்க வேண்டும். ஒண்ணு, ஊழலை ஒழிக்கணும் நெல்லு கொள்முதல்ல. ரெண்டாவது, நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3,500 ரூபாய் தான் கொடுக்கணும். அடுத்தது, இந்த நெல்லை கொள்முதல் செய்கிறதுக்கு அதுக்கு சேமிப்பு கிடங்குகள் வைக்கணும். இன்னும் கூடுதலா கட்டணும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் டன் நெல்லுக்கு சேமிக்கிறதுக்கு கிடங்குகள் உருவாக்கணும், புதுசா உருவாக்கணும் எல்லா பகுதியும். அது இல்லாம இன்னும் கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்தணும். ஏன்னா ஒரு கொள்முதல் நிலையம் ஒரு நாளைக்கு 1000 டன்னு தான் கொள்முதல் செய்யறது கெப்பாசிட்டி இருக்கு. இது போதுமானது இல்லை. விவசாயிகள் அறுவடை செஞ்சாங்கன்னா அவங்க இன்னும் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சிருக்காங்க, கள்ளம் கூட இருக்காது. அதை அறுவடை செஞ்சு அப்படியே எடுத்து ஏதோ அங்க ரோட்ல காய போட்டு அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. அதுல 22% ஈரப்பதம், 18% ஈரப்பதம், அந்த கணக்கெல்லாம் இருக்குது. அல்ல விவசாயிகள் பிரச்சனை எவ்வளவு இருக்கு. ஒரு வேளாண் அமைச்சர், டெல்டா பகுதியை சார்ந்த ஒரு வேளாண் அமைச்சரை நியமனம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கும் முதல் அனுபவம் தான் அவருக்கும். அதனால இது கூடுதல் கவனம் முதலமைச்சர் அவர்கள் டெல்டாவுக்கு செய்யணும். அதே போன்று இன்னும் நிறைய இந்த கல்வி கொள்கைகள், சுகாதார கொள்கைகள். இப்போ சுகாதாரத்துறையில 6 மாவட்டத்துல மட்டும்தான் அரசு மருத்துவக் கல்லூரி கிடையாது. மயிலாடுதுறை மாவட்டம் உள்ளிட்ட 6 மாவட்டத்துல அரசு மருத்துவக் கல்லூரி இல்லை. அதுல அவசியமா இது கொண்டு வரணும். ஏன்னா இப்போதான் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஒரு போன மாசம் தான் அந்த அந்த கண்டிஷன்ஸ்ல ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இப்போ அப்ளை பண்ணா நிச்சயமா கிடைக்கும். மத்திய அரசும் அதுக்கு உதவி செய்யும். மத்திய அரசு பாதி நிதி கொடுக்கும், மாநில அரசு பாதி நிதி கொடுத்து மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்து 6 மாவட்டத்துக்கு அரசு மருத்துவக் கல்லூரி புதுசா தொடங்கணும். கும்பகோணம் ஒரு மாவட்டமா, கும்பகோணம் மையமா கும்பகோணம் மாவட்டம் உருவாக்க வேண்டும். இது தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது அவசியம் நிறைவேற்றணும்னு இந்த பகுதி மக்கள், கும்பகோணம் இருக்கிற பகுதி, கும்பகோணம், குத்தாலம், கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர்
இது மூணும் சேர்ந்து ஒரு மாவட்டமா புதுசா உருவாக்கணும். உடனடியாக செய்ய வேண்டும். இது நீண்ட நாள் மக்களுடைய கோரிக்கையா பார்த்துட்டு இருக்கு. கேள்விகள் என்ன இருக்கா? பிஜேபி வந்து தாவேக்கா வந்து காங்கிரஸோட சேர்ந்து எதிர்காலத்தை கூட்டணி அமைக்கிறதுக்காக முயற்சி செய்யற முயற்சி அவங்க சேர்ந்திருக்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன? இது என்ன முயற்சி செய்யறதுன்னு என்ன இருக்குது? அதாவது திமுகவில் போட்டியிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று சொன்ன காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் விடுதலை சிறுத்தை கட்சி அத்தனை கட்சியும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று கடுமையாக போட்டியிட்டார்கள். திமுக தயவால் வெற்றி பெற்றார்கள். அப்புறம் இந்த வந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். இது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இது கேள்வி நீங்க மக்கள் கிட்ட தான் கேட்கணும். தேவைக்கு அரசு 5 ஆண்டு தொடர முடியாதுன்னு திமுக தலைவர் அது விரத்தியில ஏதோ ஒண்ணு பேசுவாரு. விரத்தியில பேசுவாரு. அவர் விரத்தியில என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறார். அவர் மக்கள் சரியான முடிவு எடுக்கல, இளைஞர்கள் இப்படி எடுக்கல. மக்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க, மக்கள் தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும். அலட்சியப்படுத்தக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. அவங்க கட்சிக்குள்ளே சுய பரிசோதனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நல்லதுதான், இன்னும் நிறைய செய்யணும். இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஏதோ கூட்டத்தில் பேசினாரு. என்னன்னு சொல்லியிருக்கிறாருன்னா, அவங்க ஆட்சி திமுக ஆட்சி மீது மக்கள் கோபமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அவருக்கு தெரியாம அவர் சுத்தி இருக்கிறவங்க பாத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா மக்கள் மிகுந்த கோபத்தில் இருந்தார்கள். அது நாங்க பார்த்தோம். என்னுடைய 100 நாள் நடைபயணத்திலே நான் பார்த்துட்டேன். சாதாரண கோபம் கிடையாது. மக்கள் மிகுந்த கோபத்தில் இருந்தார்கள் திமுக ஆட்சியில. ஏன்னா எதுவுமே நடக்கல, எல்லாமே ஏமாற்றி, எல்லாம் விளம்பரப்படுத்திட்டாங்க. அவ்வளவு ஊழல் நடந்தது, விளம்பர ஆட்சி தான் நடந்தது. அதை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லல. அவர் ஏதோ வந்தாங்க, கூப்பிட்டு படிக்க வச்சாங்க, கூட்டிட்டு போனாங்க அவளை வீட்டுக்கு, அவ்வளவுதான். அவருக்கு உண்மை நிலவரத்தை அவர்கிட்ட சொல்லல. இனியாவது தெரிஞ்சுக்கணும். அவர் சென்னையில ஏன் தோல்வி அடைஞ்சாங்கன்னு இப்போ தெரியும் எல்லாருக்கும். ஒரு நபர் இருக்கிறார், அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர். மற்றபடி இந்த பக்கத்துல வட மாவட்டத்துல இன்னொருத்தர் திருவண்ணாமலை சார்ந்த ஒரு மாமன்னர் ஒருத்தர் இருக்கிறார், ஏவாவேலுன்னு. இப்படி எல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாம் தோக்கடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சுய பரிசோதனை செய்து அதுல அது அவங்க கட்சி பிரச்சனை. அது நம்ம பேச வேண்டாம். ஆனாலும் அவர் இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறார், ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஏதோ மக்கள் நல்லாதான் இருந்தாங்க, நல்ல கோபம் இல்லை, அதெல்லாம் இல்லைன்னு. அது தவறு. எங்க நிலைப்பாடு போக போக தெரியும். நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக நாங்கள் செயல்படுவோம், செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நல்ல யோசனைகளை நாங்கள் முதலமைச்சர் விஜயனுக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், இன்னும் சொல்லுவோம். அரசு நல்லது பண்ணா பாராட்டுவோம், தப்பு பண்ணா கடுமையா நாங்க போராடுவோம். நான் கேட்கறது சில தவிர்க்க முடியாத ஒரு சூழலால் இன்னைக்கு இந்தியாவில மட்டுமில்லை, உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு சூழல். இது இந்தியாவில மட்டும்னாலே சும்மா பேசலாம், விமர்சனம் பண்ணலாம். ஆனா இந்த ஈரான் போர்னால உலகம் முழுவதும் பெரிய அளவுல பாதிப்பு வந்திருக்கிறது. ஆனாலும் அதுலயே இந்த அளவுக்கு, ஏன்னா மற்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 110 ரூபாய் ஒரு பக்கத்துல, நம்ம பக்கத்துனால 250 ரூபாய் ஒரு லிட்டர் பெட்ரோல், 190 ரூபாய் ஒரு லிட்டர் டீசல், அப்படிலாம் இருக்கு. ஆனாலும் அதை நான் கம்பேர் பண்ணல. ஆனாலும் நிச்சயமா குறைக்கணும். மக்களிடம் அதாவது இந்த பிரச்சனை மக்களிடம் எடுத்து செல்லக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் அந்த பெட்ரோல் கம்பெனியே இதை எடுத்துக்கணும், அப்சர்வ் பண்ணணும். இந்த சுமையை மக்களிடம் எடுத்து செல்லக்கூடாது. இந்த சுமையை பெட்ரோல் கம்பெனியால, பெரிய கம்பெனி, இந்தியன் ஆயில் கார்பரேஷனோ, பாரத் பெட்ரோலியம், இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிங்க எல்லாம் அவங்க இந்த சுமையை ஏற்றுக்கணும். ஏன்னா எனக்கு இன்னும் ஒரு 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள இது ஒரு தீர்வு வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஈரான் சண்டையில பேச்சுவார்த்தை நல்லா வேகமா நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் ஒரு தீர்வு வந்துருச்சுன்னா ஒரு சரியாயிடும். ஆனாலும் பிரதமர் அவர்கள் சொல்வது அடுத்த 1 மாதம் 1.5 மாதத்திற்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காது, போதுமான அளவுல நமக்கு எரிவாயு இருக்கு, கச்சா எண்ணெயும் இருக்கு, அதனால சொல்லியிருக்கிறாரு. அதனால பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். அவங்க உட்கட்சி பிரச்சனை, அதை நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். விஜய் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கள் கூட்டுறவு கடனை நாங்கள் வந்தவுடன் ரத்து செய்வோம்னு சொல்லியிருக்கிறார்கள். அது மனசுல வச்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல உடனே அது செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனாலும் அது மனசுல வச்சுக்கணும். அதாவது கடந்த திமுக ஆட்சி காலத்துல 4,96,000 கோடி, கிட்ட 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க திமுக.
திமுக ஆட்சி வருவதற்கு முன் அண்ணா திமுக ஆட்சி காலத்துல 2021 தமிழ்நாட்டின் அரசினுடைய நேரடி கடன், நிர்வாக கடன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெட்னு சொல்றது. இப்ப பொதுத்துறை கடன்லாம் அது வேற. நேரடி நிர்வாக கடன் 4,56,000 கோடி இருந்தது. திமுக வந்தவுடன் கூடுதலாக 5 லட்சம் கோடி வாங்கினாங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, 5 லட்சம் கோடி கடன் வாங்கின திமுக அதுல எவ்வளவு மூலதன செலவுக்காக நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது? மூலதன செலவுனா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங். இப்போ ஒரு ரோடு போடுறது, ஒரு காலேஜ் கட்டுறது, இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்க்கு எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா 5 லட்சம் கோடியில வெறும் 1.5 லட்சம் கோடி தான் மூலதன செலவுக்கு திமுக பயன்படுத்தி இருக்கிறது. மீதி இருக்கிற 3.5 லட்சம் கோடி அது பாத்தீங்கன்னா கடன் வாங்கி, கடனை கட்டுறதுக்கு கடன் வாங்கி இருக்குது, வட்டியை கட்டுறதுக்கு கடன் வாங்கி இருக்குது. இவங்க சொன்னாங்க 500, 5000 திட்டம், 3000 திட்டம், 1000 திட்டம். இது திட்டம் கிடையாது, இது சமூக நலத்திட்டம், அவ்வளவுதான். சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம். இது ஸ்கீம். இதற்கு கடனை வாங்கி இதுக்கு தான் கொடுத்துருக்கிறாங்க. அப்போ வளர்ச்சிக்காக கடனை வாங்கினா வளர்ச்சி வேணும், நம்ம கட்டுமானங்கள் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அடிப்படை கட்டுமானங்கள் வேணும். அது கடன் வாங்க தப்பு கிடையாது. தேர்தலுக்காக, தேர்தல் நெருங்கிடுச்சு, இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு சூழல்ல இருக்கு. ஒரு மோசமான ஒரு சூழல், நிதி நெருக்கடி சூழல் ஒன்று இருக்கு. அதை சரி செய்ய வேண்டும். அதில் மத்திய அரசும் அதுக்கு தமிழ்நாட்டுக்கு உதவ வேண்டும் இந்த நேரத்தில்.